அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதையை கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையோட பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை புரியுங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? நம்மளை சுற்றி பல நபர்களோட பழகுறோம். என் கூடவே பொண்டாட்டி சொல்கிறேன், புருஷனை சொல்கிறேன், அப்பாவை சொல்கிறேன், அம்மாவை சொல்கிறேன், தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, பங்காளி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நெய்பர்ஸு அப்படின்னு சொல்லி மாமியார், மருமகள், மாமனார், இந்த மாதிரி பல உறவு முறைகளோட பழகுறோம். என்ன ஒரு கான்ட்ராவர்சி வருதுன்னா, ஒரு சிலர், எல்லாரையுமே நான் சொல்லிங்க, ஒரு சில நபர்கள் யாராக வேணால் இருக்கலாங்க, தான் பிடிச்சது தான் முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல், ஒரு புரிதல் தன்மை இல்லாமல், நம்ம சொல்கிறது கரெக்டுங்கிறத நம்ம சொல்கிறதே கேட்காம அவங்க பாட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் எப்படி நான் அவங்களோட டீல் பண்ணுறது, எப்படி பேசுகிறது, எப்படி அதிலிருந்து நான் தன்னோட செயல்பாடுகளை நான் செய்கிறதுங்கிறத இந்த கதை உணர்த்தும். கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் ரொம்ப வெற்றியாக இருக்கலாம். சிறப்பாக தட்டி தூக்கலாங்க. கதைக்கு போகலாங்க. ஒரு அரசர், தன் மந்திரிகள்லாம், மந்திரி சபை இருக்குது, மந்திரிகள், அறிஞர்கள், புலவர்கள் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அந்த அரசர் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? இதே கேள்வி தான். அரசர் கேட்குறாரு, நான் வாழ்க்கையில் ஒரு அறிவில்லாத, கொஞ்சம் கூட புரிதல் தன்மை இல்லாத ஒரு நபர்கிட்ட நான் மாட்டிக்கிட்டா எப்படி அவங்ககிட்ட நான் மரியாதையாக பேசி அவங்ககிட்டருந்து நான் தப்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. அதாவது நம்ம எது சொன்னாலும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசவே மாட்டேங்கிறான். அவங்ககிட்டருந்து நான் எப்படி தப்பிச்சு என் மரியாதையை காப்பாற்றிட்டு வெளியில் வர்றது? இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். இந்த பதில் சொல்கிறவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தரலாம் அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்டே கேட்குறார். ஒவ்வொரு மந்திரியாக கேட்டுக்கிட்டே வர்றார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க. அந்த அரசருக்கு திருப்தியே ஆகலை. அறிஞர்களை கேட்குறார். ஏன்னா அரசபைன்னா அறிஞர்கள்லாம் இருப்பாங்க. கேட்குறாரு. அப்பவும் அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. புலவர்கள்கிட்டெல்லாம் கேட்குறாரு. அப்பவும் அவருக்கு திருப்தி இல்லை. அந்த நாட்டினுடைய படை தளபதி, அவர் தான் இவருக்கு ஆலோசகர், சட்ட ஆலோசகர். அவர் மட்டும் பேசாமல் அமைதியாக இருக்கார் அந்த மந்திரி. உடனே அரசர் கேட்குறாரு, என்னப்பா நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை அரசரே, இதுக்கு நான் பதில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மிகச்சிறந்த அறிஞர், ரொம்ப நாணம் பெற்றவர், உலக அறிவு பெற்றவர் அவர் இருக்கார். நான் மதியானம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரும் பொழுது அவரை நான் கூப்பிட்டு வரேன். அவர் தான் இந்த கேள்விக்கு 100% சரியான பதிலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படை தளபதி சொல்கிறார். உடனே அப்படியா, சரி இன்றைக்கி சாயந்தரம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அரசபை கலையுது. இவர் அப்படியே வீட்டுக்கு போகிறார். அந்த படை தளபதி வீட்டுக்கு சாப்பிட போகிறார். போகும்பொழுது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு தொழிலாளி தன்னோட ஆட்டையெல்லாம் காட்டுக்குள்ளே விட்டுட்டான். அது ஒரு 50 ஆடு. மரத்துக்கு கீழே உட்காந்து படுத்துட்ருக்கிறான், தூங்கிட்டுருக்கிறான். இந்த படைத்தளபதி அவரை போய் எழுப்புறாரு. அப்பா, உனக்கு ஒரு வேலை தரேன், அந்த வேலையை செஞ்சுட்டேன்னா உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், செய்ய ரெடியா அப்படிங்கிறாரு. ஐயா, என்னங்கய்யா நீங்கள் இந்த நாட்டினுடைய படைத்தளபதி, நீங்கள் சொல்லி நான் செய்யாமல் இருக்கிறேனுங்களா? சொல்லுங்கய்யா, நான் செய்கிறேன், என்ன அப்படிங்கிறான். அரசபைக்கு நான் கூப்பிட்டு போவேன். அரசர் ஒரு கேள்வி கேட்பார். அவர் என்ன கேள்வி கேட்டாலும் நீ பதிலே சொல்லக்கூடாது, உனக்கு 100 பொற்காசுகள் தரேன், சம்மதமா அப்படிங்கிறாரு. சரிங்கய்யா, நான் செய்கிறேங்கய்யா, எனக்கு எதுவும் உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதில்லைங்கிறாரு. அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லி 100 பொற்காசுகளை கையிலையும் கொடுத்துட்றாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைத்தளபதி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம், நல்லா பக்காவான ட்ரெஸ்ஸு, தலைப்பாகை, அணிகலன்கள் எல்லாம் போட்டு, இப்போ நீ சூப்பராக இருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசபைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அரசபை ஆஃப்டர் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுது. அந்த அரசர் இவனை பார்க்குறாரு. ஏன்னா இவர் தான் அறிஞருங்க, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, உலகம் தெரிந்த அறிஞர், நாணம் பெற்றவர், இவர் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி இந்த படைத்தளபதி கூட்டு போய் நிறுத்துறார். அரசர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன்னா ஆளுக்கும் அவன் ட்ரெஸ்ஸுக்கும் அவன் அணிகலன்களுக்கும் சம்மந்தமே இல்லையே, இருந்தாலும் நம்ம படை தளபதி ரொம்ப அறிவில் சிறந்தவர், அவர் எதாவது சொல்கிறாருன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், சரி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு பதில் சொல்லுங்கன்னொடனே அப்போ அந்த படை தளபதி சொல்கிறாரு, அரசரே நீங்களே உங்கள் கேள்வியை அந்த அறிஞர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறார். அவர் ஆஸ் யூஷுவல் கேள்வியை கேட்குறார். அறிவில்லாதவன், நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டேங்கிறான், ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான், நான் பிடிச்ச
முயலுக்கு 3 கால் தான் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆட்களை நான் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது எப்படி அவங்ககிட்ட நான் பேசணும், எப்படி நான் என்னோடய மரியாதையை காப்பாற்றிக்கணும், இதுக்கு பதில் சொல்லுங்கள் அறிஞரே அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே அந்த அறிஞர், அதான் அந்த ஆடு மேய்க்கிறவர், அமைதியாக இருக்கிறார். இவருக்கு என்னடா நம்ம கேள்வி கேட்டோம் பதிலே சொல்லுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை கேள்வியை சத்தமாக கேட்குறார். அதுக்கும் அவர் பதில் சொல்லாமல் அந்த ஆடு மேய்ப்பாளர் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா ஏற்கனவே படை தளபதி அதை தானே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். அப்புறம் இவருக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிடுச்சு. அரசருக்கு காது கேட்காதாட்டிருக்குன்னு சொல்லி இன்னும் சத்தமாக கேட்குறாரு. அப்பவும் அவர் அமைதியாக அவர் மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, என்ன பைத்தியக்காரன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் பாட்டு கேள்வி கேட்டுட்ருக்கிறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன அறிஞரே அப்படின்னு சொல்லி சத்தமாக பேசுகிறாரு. அப்பவும் அமைதியாக இருக்கிறாரு. அப்போ தான் அந்த படை தளபதி சொல்கிறாரு, என்ன அரசரே, அவர் எவ்வளோ தூரம் அவரோட செய்கையால் அவரோட கண் பார்வையிலே பதில் சொல்கிறாரு, கொஞ்சம் கூட நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லையா அரசரே, என்ன அரசரே இப்படி இருக்கிறீங்க அப்படின்னோடனே, என்னப்பா அவர் என்னதான்ப்பா சொல்கிறாருன்னொன்னே, அந்த மாதிரி சூழ்நிலையில் அமைதியாக இருக்கணும்னு சொல்கிறாரு, இது புரியலிங்களா அரசரே அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் அரசருக்கு கொஞ்சம் புரியுது. ஸோ அமைதியாக இருந்தால் எந்த மனக்குழப்பம் எதுவுமே வராது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ அந்த படை தளபதி சொல்கிறாரு, மேலும் ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு, அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட மதிக்கலை கேட்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த மாதிரி இடத்துல தன் அறிவை பயன்படுத்தி நம்ம ஏதாவது புத்திசாலின்னு நினச்சிட்டு நம்ம செயல்பாடுகளை செஞ்சால் நம்ம தான் மிகப்பெரிய முட்டாள் அப்படிங்கிறத தன் பார்வையால் தன் முகத்திலேயே அந்த பாவனையிலே சொல்கிறாரு. என்ன அரசரே, இது கூட நீங்கள் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்களே அப்படின்னோடனே அப்போ தான் அரசருக்கு புரியுது. உடனே கூப்பிட்றாரு, எல்லாம் வாங்க, இவருக்கு என்ன பொற்காசுகள் கேட்குறாரு இவருக்கு கொடுத்து அனுப்புங்க, என் நாணக்கண்ணை திறந்துட்டீங்க, நீங்கள் ஒன்று தான் சரியான பதிலை சொல்கிறீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவரை வழி அனுப்பி வைக்கிறார். கதை முடிஞ்சுது. சரி, கதையெல்லாம் முடிஞ்சது சார், இந்த கதையிலேருந்து நான் எப்படி சார் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? என்னை சுற்றி அப்படி தான் சார் இருக்காங்க. ஒரு நபரா 2 நபரா வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் மாமியார், மருமக, புருஷன், பொண்டாட்டி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க சார். அவங்க சொன்னது தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி சார் செயல்படுத்தணும்? அதானே உங்கள் கேள்வி. ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் பாருங்கள். 100% இந்த வழிமுறைகளை செயல்படுத்தி பாருங்கள். 3 நல்ல விஷயங்கள் சூப்பராக நடக்கும், உடனே நடக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது கொஞ்சம் உங்கள் மனதளவில் ஒரு பிரார்த்தனை செய்யுங்க. அந்த பாலை இறைவன்கிட்ட கொடுங்க. ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மக்கிட்ட வந்துடுவாங்க. நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அறிவும் இருக்காது, இருந்தாலும் நம்ம கேட்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் பிரார்த்தனையை இறைவன்கிட்ட வைங்க. இறைவனர்களால் இவர் ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் என்னன்னு தெரியல, இறைவன் எதையோ உணர்த்துறதுக்கு தான் இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி, இறைவனர்களால் அவங்க நல்லா இருக்கட்டும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி பாருங்களேன். 3 விஷயங்கள் நடக்கும். 1, அந்த நபர் மாறுவார். நீங்கள் இதுக்காக எந்த ஆர்கியூமெண்ட்டும் அவர்கிட்ட பண்ண வேணாம். ஏன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணால் நம்ம தான் முட்டாள். புரியுதுங்களா? எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ண வேணாம். இதை மட்டும் உங்கள் மனசுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நபர் அந்த கேரக்டர்லேருந்து மாறுவார். 2வது விஷயம், அப்படியே இல்லைனாலும் அந்த நபர் செய்கின்ற செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது. 3வது விஷயம், நம்மளோட பொருளாதாரம், நம்மளோட தேவைகள், நம்மளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறத கேட்கலன்னு வச்சிங்களேன், நம்மளோட டெவலப்மெண்ட்டு, நம்மளோட பொருளாதாரம், ஒரு சந்தோஷம் இருக்காது. ஆனால் இதில் இந்த 3 நடக்குங்க. இந்த 3ல் ஏதாவது 2 உங்களுக்கு நடக்கும். போதும்ல, லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில் இந்த மாதிரி நபர்களை கடந்து போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் சொல்கிற பிரார்த்தனையை நீங்கள் செயல்படுத்தினா 100% அவங்க மாறுவாங்க. இல்லையா, அவங்களோட செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது. அப்படியும் இல்லைன்னா 3வதாக ஒரு விஷயம் நடக்கும். உங்களோட பொருளாதாரம், உங்களோட மனசு, உங்களோட சிந்தனைகள், உங்களோட வளர்ச்சி ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். இந்த 3ல் 2 நடக்கும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். இந்த உண்மை உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரு வழிகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி நபர்களாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் டீல் பண்ணிவிட்டு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.